ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே, இந்தா சாமிக்கு வச்சுட்டு நீ வச்சுக்கோ. எப்படியோ இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். என்ன அவரோட மனைவியா நடத்தலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் அவரும் எனக்கு வேற வேற இல்ல. கும்பிட்டு ஒதுங்கி நிப்பனே தவிர கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அதுக்கான தகுதி எனக்கு இல்லவே இல்லை. ஹலோ, மிஸ்டர் வருண். எஸ், நீங்க? நான் கேகே எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி எம்டி கார்த்திக் பேசுறேன். சார் நீங்களா? வாட் அ சர்ப்ரைஸ். சார் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்க சார். வருண், உங்க வீடு ஆழ்வார் திருநகர்ல தானே இருக்கு? ஆமா சார். ஓகே, நான் ஒரு சின்ன வேலையா இங்க வந்தேன். வேலை முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் எனக்கு உங்க ஞாபகம் வந்தது. நான் உங்களை மீட் பண்ணணுமே. மீட் பண்ணலாம் சார், டெஃபினட்டா மீட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் உங்களை பார்க்க நேர்லி ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நான் தான் சொன்னேனே வருண், நான் ஆழ்வார் திருநகரில் தான் இருக்கேன்னு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போ என் வீட்டில் தான் சார் இருக்கேன். ஓகே, அப்போ நான் அங்கேயே வந்துடுறேன், நம்ம மீட் பண்ணிடலாம். சார் நீங்கள் ஏன், நான் வரதில் ஏதாவது ப்ராப்ளமா? சார் நோ ப்ராப்ளம் சார். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவீங்களான்னு ஒரு சின்ன தயக்கம், அவ்வளோதான் சார். என்ன நீங்கள் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் ஒரு சாதாரண மனுஷன். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தப்பா? சார் உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு சார். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா வேணாமா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? தாராளமாக வரலாம் சார். ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ. ஐ வில் பி தேர் இன் 10 minutes. ஓகே சார், ஓகே. பிரியா, பிரியா, பிரியா கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். என்னங்க? பிரியா, ஒரு குட் நியூஸ். கேகே எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி எம்டி இப்போ நம்ம வீட்டுக்கு வராரு. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அவ்வளவு பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வராரா? யாருப்பா அது? மா, இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனிக்கு சிசிடிவி கொட்டேஷன் சப்மிட் பண்ணிருந்தல, அந்த கம்பெனியோட எம்டி வராருமா. எப்போ வராரு? இப்பதாம்மா, இப்போ வந்துருவாரு. என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க? பிரியா, எனக்கே இப்பதான் அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி, நீ வீட்டை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைய. மா, அந்த சேர் கரெக்ட் பண்ணுமா. பிரியா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க. வருண், நான் உங்களுக்கு ஏதாவது சிரமம் தரேனா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். ப்ளீஸ் வெல்கம் சார். வாங்க சார். சார் பரவாயில்ல சார், வாங்க. ஓகே. பிரியா, அம்மா வந்துட்டேன்ப்பா. பிரியா. வரேங்க. சார், இவங்க என்னோட ஒய்ஃப் பிரியா. வணக்கங்க சார், இவங்க என்னோட அம்மா. நம்ம அம்மாவா? ஆமா சார். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ, என்ன தம்பி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஏன் காலில் விழுந்துகிட்டு? அப்படி இல்லம்மா, கடவுள் தாய் இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி வேற எல்லாருமே சின்னவங்க தான், பெரியவங்கன்னு யாருமே கிடையாது. வருண் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஐயோ சாரி சார். பிரியா, தண்ணி கொடுவா. எடுத்துட்டு வரேன். சார் உட்காருங்க சார். வருண், நீங்களும் உட்காருங்க. சார் இட்ஸ் ஓகே சார். உட்காருங்க வருண். தேங்க்யூ சார்.
வருண், நான் உலகம் முழுக்க சுற்றியிருக்கேன். ஆனால் அங்கே எங்கேயுமே கிடைக்காத ஒரு மன அமைதி எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. அது எந்த இடம் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். தெரியலையா? உங்கள் வீடு தான் வருண். ரொம்ப குவைட்டாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. சிம்பிளி சூப்பர். தேங்க்யூ சார். இந்த கிரெடிட்லாம் என் ஒய்ஃப்க்கு தான் சார் சேரும். ரொம்ப நிம்மதியான இந்த இடத்துக்கு எனக்கு தோணும் போது உங்களை பார்க்கறதுக்கு நான் இங்கே வரலாம்ல வரும். கண்டிப்பாக சார். ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களை பார்க்க வரதில் எந்த ஐயோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ. தம்பி என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி இல்ல ஜூஸ்? ஆக்சுவலாக நான் டிஃபனே சாப்பிடலாமா, பட் வர வழியில தான் சாப்பிட்டேன். காஃபி, டீ எதுனாலும் ஓகே. வாம். அப்புறம் மிஸ்டர் வருண், நான் வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக சிசிடிவி கேமரா ஆர்டர் சம்மந்தமாக போர்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லா கொட்டேஷன்ஸையும் நாங்கள் பார்த்ததில் உங்கள் கொட்டேஷன் தான் நீங்கள் மினிமமாக கோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கம்பெனி சைட்லேருந்து எல்லாரும் உங்களுக்கே அந்த ஆர்டர் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்போ வந்து நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம், என்ன டேட்டுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எதுக்கு வரும் நீங்கள் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? ரிலாக்ஸ். நீங்க பேசினதை கேட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஓகே மிஸ்டர் வருண் சார், உங்கள் வீடு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் எல்லாரோட அன்பு, சொல்லப்போனால் இது எதையுமே என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல தோணுது. ஓகே மிஸ்டர் வருண், நான் கிளம்புறேன். ஓகே சார். டேக் கேர். தேங்க்யூ சார். அம்மா நான் வரேம்மா. நான் வரேங்க. அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே வருண், பாய். எஸ் சார். எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். ப்ளஷர். தேங்க்யூ சார். கிளம்பிட்டாரா வரும்? கிளம்பிட்டாருமா. எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு. இவ்வளோ சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து நம்ம கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசி நம்ம வீட்டுல காஃபி சாப்பிட்டு போறாரு. ஆமாம்மா, எவ்வளோ பெரிய ஆர்டர் நம்ம வீடு தேடி வந்து நமக்கு தரேன்னு சொல்லிட்டு போறாரு. கடவுள் சிலருக்கு மட்டும்தான் பணத்தோட சேர்த்து பணிவையும் கொடுத்திருக்காரு. உண்மைதாங்க. நீங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ சரியா என் முகத்தை கூட பார்த்து பேசல. பொண்ணுங்களுக்கு ரொம்ப மரியாதை தர ஆளா இருக்காரு. ஆமா பிரியா, நானும் கவனிச்சேன். இப்படி ஒரு நல்ல ஆம்பளைய பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. இவ்ளோ நல்ல மனுஷன் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வா. சரி வா பிரியா, வரேன்ப்பா. வந்துடுறோம். மிஸ்டர் அபிஷேக் பேரண்ட்ஸ், என்ன சார் பண்ணிருக்கீங்க? என்ன மார்க் சார் இது? சார் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவரி சார் இந்த மாதிரி கம்மி மார்க் எடுக்க வெச்சீங்கன்னா என் பையன் எப்படி சார் டாப்பர் ஆவான்? சார் எல்லா ஸ்டூடண்ட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம் சார். சார் தப்பு சார். மேடம் ஆக்சுவலி யூ நோ சார், அவனோட ஃப்ரெண்ட் ஆஷிஷ், அவெல்லாம் மக்கு பையன் சார். அவனுக்கெல்லாம் மார்க் போட்டு தூக்கி விடுறீங்க. அது எங்க ப்ராப்ளம் கிடையாது சார். இந்த மாதிரியே நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் நாங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறோம் சார். கீர்த்தனா,
ஏய் திவ்யா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? பரவாயில்ல. வா. ஒன்னும் இல்லடி, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வேலையா போயிட்டு இருந்தோம். உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் என் ஹஸ்பண்ட உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். எங்க அவரு? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துறேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. திவ்யா, ஏங்க உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவதான் என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா. ஓ அப்படியா? ஆமாங்க. ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்க கீர்த்தனாவையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, அதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். சான்ஸே இல்லைங்க, இவளை எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல. ஓஹோ. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். திவ்யா, ஒரு நிமிஷம் என் கூட வா. இருங்க. கார்த்திக் கை வச்ச இவளுக்கு வாழ்க்கை கொடுத்த புண்ணியவன் யாரா இருக்கும்? வீட்ல எந்த போட்டோவையும் காணுமே. இவளை வச்சுதான் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கார்த்திக் கிட்ட பட்டுன்னு கண்ணு முன்னாடி வந்து நின்னு நம்மள கலவரப்படுத்துறாளே. என்னடி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டியா? புரியல. எல்லாத்தையும் சொல்லிட்டியாடி? என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? சொல்லிட்டியா? பதறாதடி, அவர்கிட்ட என் காலேஜ் ஃப்ரெண்ட் கீர்த்தனான்னு ஒருத்தி இருக்கான்னு தான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடியே திரும்பவும் உன்னை மீட் பண்ண அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். நீ என்கிட்ட சொன்ன விஷயம் என் மனசோட அடி ஆழத்துல இருக்கு. நானாவும் வெளியில சொல்ல மாட்டேன், மத்தவங்களும் தோண்டி எடுக்க முடியாது. நீ பயப்படாத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு விசுவாசமா இருப்பேன்டி. தேங்க்ஸ் டி. நாலு மாச கர்ப்பமா? கரெக்டா 4.5 மாசம் ஆகுது. ஏற்கனவே அவன் விதைச்ச நிலத்தை பட்டா போட்ட இழுச்சவாயன் யாருன்னு தெரியலையே. இந்தாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. உங்க ஹஸ்பண்ட காணோம், வீட்ல இல்லையா? இல்ல, அவர் ஆபீஸ் போயிருக்காரு. ஓ. அவரு ஒரு பெரிய கம்பெனில சீஃப் அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்றாரு. ஏன் திவ்யா, இவங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு நாளாச்சுன்னு சொன்ன? 1 மாசம் தான் ஆகுதுங்க. சிஸ்டருக்கு ஏதாவது குவா விசேஷம் உண்டா? ஏங்க, கல்யாணமாயி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி?
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானே கீர்த்தனா சொல்லியிருக்கா இல்லையா கீர்த்தனா? ஆமாங்க. அடி பாவி, ஃப்ரெண்டோட மானத்தை காப்பாத்துறதுக்கு கட்டின புருஷன்கிட்டயே போய் சொல்றியா? என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான். இங்க பார் கீர்த்தனா, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்த வாரம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன். இப்பவே உன்னையும் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு தான் வந்த. நீ உன் ஹஸ்பண்டோட கண்டிப்பா வந்துரு. ஆமா சிஸ்டர், நீங்க உங்க ஹஸ்பண்டோட கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கணும். இங்க பாருங்க, நான் உங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம். உன் ஹஸ்பண்டோட கண்டிப்பா இரு, வந்துரு. Sure. உன் ஃப்ரெண்டை முதல்ல மீட் பண்ணிருக்கோம். ஒரு செல்ஃபி எடுத்துக்க வேண்டாமா? செல்ஃபி எடுத்துக்கலாமா சிஸ்டர்? ஒரு நிமிஷம். ஓகே, சரி கிளம்புறோம். வாங்க. பாருங்க. சார், 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 வருண் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. சத்தம் சுதி இறங்குது. அவன் ஒய்ஃபை பாத்தீங்களா? சார், ரொம்ப சுமாரா? இடியட். ஓகே, சுமார்னு மட்டமா பேசாதயா. சார், அப்போ சூப்பரா? சூப்பர்லாம் இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. ஓஹோ, என் லைஃப்ல நானும் எத்தனையோ குடும்ப பெண்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். பட் இவ சம்திங் ஸ்பெஷல்யா. அப்படி என்ன சார் வித்தியாசம்? பொதுவா அழகாவும் அறிவாவும் இருக்கிற பொண்ணுங்க திமிரா இருப்பாங்க. இவ அழகாவும் இருக்கா, அறிவாவும் இருக்கா, ஆனா திமிர் இல்ல. என்னைய அட்மையர் பண்ணிட்டா. சார், நீங்க ஒரு பொண்ணை வர்ணிக்கிறத இப்பதான் சார் பாக்குறேன். மனோகர், நான் இன்னும் அவளை வர்ணிக்கவே இல்லை. அவளை வர்ணிக்கவே முடியாது. பிகாஸ் அவ வேற ரேஞ்ச். சார், ரசிச்சு ரசிச்சு பார்த்திருப்பீங்க போல இருக்கு. பார்க்கல. என்ன சார் சொல்றீங்க? நான் பார்த்தத அவ பார்க்கல. அது எப்படி சார்? அப்புறம் மிஸ்டர் வருண், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்கள் என் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த சிசிடிவி கேமரா ஆர்டர் விஷயமா கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஆர்டர் பற்றி நாங்கள் போர்ட் மீட்டிங்கில் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
எல்லா கொட்டேஷன்ஸையும் பார்த்ததுல உங்கள் கொட்டேஷன் தான் பெஸ்ட்டாக கோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்கள் கம்பெனி சைடில் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கே அந்த ஆர்டரை தந்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்போ வந்து ஆர்டரை வாங்குறது என்னங்கிறத நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் வருண். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்நேரம் உங்க வீட்டில் இவர் பொண்ணுங்க முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு என்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார் இதான் உங்க டாக்டிஸே சார். நீங்க நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுப்பாங்க சார். என்ன சார் நீங்களே சிரிக்கிறீங்க? மறுபடியும் பிரியாவோட அழகு என் மனசுக்குள்ள வந்து உட்காந்துருச்சு. சார் அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா? ஓகே சார். சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலே உருவத்திலே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே